ஹாய், இது சிவாசி எலக்ட்ரிஷியன். இன்றைக்கி நம்ம என்ன வேலை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 4 கலர் ஆப்செட் மிஷினுக்கு கேபிள் ஒர்க் தான் பண்ண போகிறோம். இந்த ஆப்செட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 4 கலர் மிஷின் இருக்குது. அதுக்குமே நம்ம தான் சிட்டி சர்வீஸ்லாம் பண்ணி இல்லை கேபிள் ஒர்க்லாம் பண்ணி கொடுத்தோம். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு 4 கலர் மிஷின் இறக்கிருக்காங்க. அந்த மிஷினுக்கு சப்ளை கொண்டு வரதுக்கு தான் இப்போ நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் ஓவர்லேருந்து மெயினுக்கு 70 ஸ்கொயர் கேபிள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மெயின் பார்த்தீங்கன்னா எல்என்டியில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அது போக சிட்டிலேருந்து சேஞ்ச் ஓவருக்கு வர கேபிள் பார்த்தீங்கன்னா 70 ஸ்கொயரும் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். அதை எடுத்துகிட்டு இப்போ 185 ஸ்கொயரும் கேபிள் போட்டிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 140 கிலோவாட் யூஸ் பண்ண போகிறாங்க. அப்படின்னும் போது 185 ஸ்கொயரும் கேபிள் போட்டால் தான் கரெக்டாக வரும். அது போக சேஞ்ச் ஓவர்லேருந்து 4 கலர் மிஷினுக்கு போகிற கேபிள் பார்த்தீங்கன்னா 2 பிட்டாக தான் இருந்துச்சு. அதுக்கு நம்ம ஜாயிண்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேர் பாக்ஸ்ன்னு தனியாக நம்ம செஞ்சு வாங்கி அதில் தான் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். முறையில் எனக்கு 2 பிட்டு கேபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணுவீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மிஷினுக்கு சப்ளை எப்படி கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா, மெயிலேருந்து ஸ்டெபிளைசர்லேருந்து டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து மிஷினுக்கு கொடுக்கணும். இப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டெபிளைசருக்கு மட்டும் தான் நியூட்ரல் கொண்டு போயிருப்போம். டிரான்ஸ்ஃபார்மருக்கும் மிஷினுக்கும் 3 பேஸும் எர்த்து மட்டும் தான் கொண்டு போயிருப்போம். 4 கலர் மிஷினில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஏசி யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஏசி யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு கேபிள் இருந்துச்சு, அதிலே நம்ம லைன் கொடுத்தாச்சு. நீங்கள் இந்த மாதிரி கேபிள் ஒர்க்குக்கு என்ன அமௌண்ட் வாங்குறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போன்ற எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் அப்டேட்டுக்கு சிவாசி எலக்ட்ரிஷனை ஃபாலோ பண்ணுங்கள்.